கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களில் ஆபத்தான சூழ்நிலையில் கடந்து போகும்போது மனிதர்களின் தயவை, மனிதர்களின் உதவியை நாடுகிறோம். ஒரு சிலர் நமக்கு உதவக்கூடும். பல நேரங்களில் மனிதர்களால் நமக்கு உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலையும் நமக்கு வரலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு உதவும்படி கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு எபினேசராக இருந்து நமக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் அவரை சார்ந்து கொண்டால் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீங்களே. ஆபத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் இந்த நேரத்தில் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதர்களை நம்பாமல் உம்மையே நம்பியிருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகக்கூடிய அந்த நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. ஆபத்து நேரத்தில் உங்களை நோக்கி கூப்பிட்ட அந்த மக்களுக்கு சகாயம் செய்யுங்க. அவர்கள் உங்களை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு கிருபையாய் இறங்குங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.